இதை பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன கேக் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு. ஸோ நமக்கு ரசமலாய் கேக் தான் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் பிஃபோரே நான் ரசமலாய் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த மில்கை வச்சு கேக்கு நல்லா சோக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரசமலாய் வந்துட்டு நான் சென்டரில் நல்லா வச்சுட்டேன். கேக்கு நல்லா க்ரம் கோட் கொடுத்துட்டு ஸோ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா செட் பண்ணியாச்சு. கஸ்டமர் நமக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கோன் வச்சுட்டு அதிலேருந்து ரசமலாய் வர மாதிரி நமக்கு ஒரு பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிசைன் கொடுக்க போகிறோம். கஸ்டமர் சென்ட் பண்ண பிக்சரில் இருக்கிற மாதிரியே இந்த கோனை வந்து நான் டாப்பில் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஃப்ளார் டிசைன்லாம் கொடுத்துட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமலாய் வந்துட்டு ஒன்று ஒன்றா அது மேலே நான் டாப்பிங் வச்சுட்டேன். அங்கங்கே கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் மேலே வந்து டாப்பிங்கில் வந்துட்டு நட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரசமலாய் கேக்கில் ரோஸ் பெடல்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி? ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் ரோஸ் பெடல்ஸே வச்சுட்டு ஃபைனலாக இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கஸ்டமர் கொடுத்துருந்த அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் மாதிரியே தான் நான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. என்னோடய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரௌனிஸ் அண்ட் குக்கீஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் ப்ரௌனி அண்ட் குக்கீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.